Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டபுள் என்ட்ரி எப்படி வவுச்சர்ல போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம F3 ல இருந்து கம்பெனி எடுத்துக்கலாம், இல்லனா Alt K ல இருந்து கம்பெனி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் Alt K ல கிரியேட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல இப்போ நாம பார்க்க போறது டபுள் என்ட்ரி. சோ நான் டபுள் என்ட்ரி அப்படிங்கற கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கேன். அட்ரஸ் இதெல்லாம் நீங்க கொடுத்துக்கோங்க. எங்க ரீஜியன்ல இந்த இடத்துல இந்தியா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாதங்காட்டி நான் சேஞ்ச் கண்ட்ரி கொடுத்துட்டு இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் ஸ்டேட்ல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதோட ஃபியூச்சரை நம்ம செட் பண்ணணும். இப்போ நம்ம ஜென்ரலா தான் போட போறோம். ஸோ நார்மலா நான் எப்படி ஃபியூச்சர் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் எஸ் இருக்கணும். பில் வைஸ் பார்க்க போறது கிடையாது. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. இதுல மெயின்டைன் இன்வென்ட்ரியும் எஸ் இருக்கணும். இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரியும் நமக்கு எஸ் இருக்கணும் இல்லைங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல. சோ நோ கொடுத்துக்கலாம். தென் ரிப்போர்ட்ஸும் நம்ம இப்ப சப்மிட் பண்ண போறது கிடையாது. சோ நம்ம நோ கொடுத்துக்கலாம். தென் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். நான் போன வீடியோல எப்படி மல்டிபிள் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மல்டிபிள் லெட்ஜரை தான் இப்ப நான் கிரியேட் பண்ண போறேன். அதுவும் எல்லாமே கிரியேட் பண்ண போறது கிடையாது, பர்டிகுலரா மட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? எங்க வந்துடணும், சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இதுல லெட்ஜர் வந்துருவீங்க. இதுல மல்டி மாஸ்டர் நம்மளுக்கு இங்க காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதுல மல்டி கிரியேட் நீங்க கிளிக் பண்ணுவீங்க. இங்க ஆல் ஐட்டம் கொடுத்துப்பீங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் நமக்கு என்ன குரூப்ல வரும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது பர்ச்சேஸ். நான் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுக்குமே பர்ச்சேஸ் மட்டும் கிரியேட் பண்றேன். இது நமக்கு எதுல வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ல வரும். அதே மாதிரி சேல், ரெண்டு சேலுக்குமே நான் சேலிங் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது சேல்ஸ் அக்கௌண்ட்ல வரும். தென் ஒரு ரெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்ட் எதுல வரும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நமக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு சப்ளையரை நான் எடுத்துக்கிறேன். இவங்க சன்ஷி கிரெடிட்டார்ல வருவாங்க. அடுத்தது ஒரு கஸ்டமரை நான் எடுத்துக்கிறேன். இவங்க சன்ஷி டெப்டார்ஸ்ல வருவாங்க. ஓகேங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம டைரக்டா வவுச்சர்ல இருந்தே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. சோ நம்ம அதுல இருந்து டைரக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெட்ஜர்ஸ் மட்டும் போதும். இதை அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் நான் எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம டபுள் என்ட்ரி வவுச்சர் எப்படி போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வவுச்சருக்குள்ள வந்துருங்க. டபுள் என்ட்ரி அப்படின்னா என்னது, நமக்கு இந்த இடத்துலயே டிஆர்சிஆர்னு காமிக்கும். அப்படி காமிச்சதுன்னா அதுதான் டபுள் என்ட்ரி. இப்ப நமக்கு இந்த இடத்துல டிஆர்சிஆர் காமிக்கல. ஏன்னா பாருங்க, நமக்கு டிஆர்சிஆர் இல்லாதங்காட்டி இது சிங்கிள் என்ட்ரில இருக்கு. நம்ம என்ன வவுச்சர்ல இப்ப இருக்கோம் அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர்ல இருக்கு. நான் ஆல்ரெடி வவுச்சர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே டேலியோட பேசிக் வீடியோல போட்டிருக்கேன். ஆல்ரெடி போட்டிருக்கிற பேசிக் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வவுச்சர்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி இதுல டபுள் என்ட்ரி கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டேலி ERP விட இதுல நமக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். எல்லா மெத்தடுமே நமக்கு சைட்ல ஷார்ட்கட் ஈஸியாவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, நம்ம டபுள் என்ட்ரிக்கு மாற்றணும். இங்கே பாருங்க, சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு விடுவாங்க. அதோட ஷார்ட்கட்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே டபுள் லைன் இருக்கு. சோ Ctrl+H. இப்ப சேஞ்ச் மோடுங்கறத கிளிக் பண்ணுங்க. இது டபுள் என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டபுள் என்ட்ரிக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்ப 2 டிஆர் காமிக்குது. இப்படி காமிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க ஒன்ஸ் எஸ்கேப் கொடுத்து வெளியே போயிட்டு எகைன் வவுச்சர் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், எப்பவுமே ரெசிப்ட் வவுச்சர் போயிட்டு கேபிட்டல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ ரெசிப்ட் வவுச்சர் வந்துருங்க. ரெசிப்ட் வவுச்சர்ல என்ன பண்ணுவீங்க, இங்க நமக்கு சிஆர் கேக்குது. அப்ப சிஆர் கேட்கும்போது சிஆர்ல என்ன வருமோ அதுதான் நம்ம இங்க போடணும். சிஆர்ல நமக்கு கேபிட்டல் வந்திருக்கும். சோ இங்க நம்ம கேபிட்டல்னு போட்டுக்கலாம். இப்ப நான் அப்ராக்சிமேட்டா ஒரு 4 lakh கேபிட்டல் அமௌண்ட்டுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது டிஆர். டிஆர்ல நமக்கு என்ன வரும், கேஷ் வந்துடும். பாருங்க, கேபிட்டலுக்கு கீழே நமக்கு கேஷ் இருக்கு. சோ கேஷ் என்ட்ரி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப என்ன வவுச்சர் வந்துடணும், பர்ச்சேஸ் வவுச்சர் F9 வருவீங்க. இதுல பாருங்க, நமக்கு டபுள் என்ட்ரில இல்ல, சிங்கிள் என்ட்ரில இருக்கு. அப்ப எங்க வந்துருவீங்க, சேஞ்ச் மோட். இதுல டபுள் என்ட்ரி வரக்கு நீங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் வவுச்சர் யூஸ் பண்ணணும். ஆஸ் வவுச்சர் யூஸ் பண்ணீங்கன்னா தான் நமக்கு டபுள் என்ட்ரி வரும். ஓகேங்களா? இதுல பாருங்க, சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் கேட்கும். இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. தென் டேட் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்தது கிரெடிட். இப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம சிஆர்ல என்ன வருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா?
கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கேஷ் வந்துருக்கும். கிரெடிட்க்கு பண்ணிருந்தீங்கன்னா சப்ளையரோட நேம் வந்துருக்கும். இப்ப நான் கேஷ்கே பண்றேன். சோ இங்க நான் கேஷ் கொடுத்துக்கிறேன். இங்க ரெசிப்ட் நோட்லாம் கேட்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒர்க் போகும்போது அவங்க பில்லுல எழுதிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க இங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. இப்ப நமக்கு அதெல்லாம் இல்லாதங்காட்டி இதை அப்படியே நீங்க ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? எகைன் அந்த சப்ளையரோட அட்ரஸ் எல்லா டீடைலும் நம்ம ஃபில் பண்ணுவோம். இதே ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது போயிடும். தென் இப்ப நம்ம கிட்ட கேஷ்னு போட்டோன்னே பாருங்க எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு இங்க காமிச்சிருக்கும். இதுல இருந்து எவ்வளவு நாம இப்ப பர்ச்சேஸ் பண்றோங்கிறத இங்க கொடுக்கணும். இப்ப நான் ஒரு 10,000க்கு வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்ப நமக்கு இந்த 40 lakhல இருந்து 10,000 லெஸ் ஆயிடும். ஓகேங்களா? லெஸ் ஆயிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு காமிக்கும். கீழே என்ன போட்டுருவீங்க? பர்ச்சேஸ். இங்க நேம் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்கும். இது அப்படியே இருக்கட்டும். நேம் ஆஃப் ஐட்டம் இதெல்லாம் உங்களுக்கு கேக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாக் ஐட்டம் பார்க்கும்போது டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு சேவ் ஆயிடும். இப்ப என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த வவுச்சரும் நமக்கு சேவ் ஆயிடும். பர்ச்சேஸ் வவுச்சர் சேவ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சேல் பண்ணிடலாங்களா? அப்ப எங்க வந்துடலாம்? சேல்ஸ் வவுச்சர் F8. இதுலயும் பாருங்க நமக்கு டபுள் என்ட்ரி இல்ல. அப்ப எங்க வந்துருவீங்க? சேஞ்ச் மோடு. இதுல என்ன கொடுத்துட்டீங்க? ஆஸ் வவுச்சர் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க. தென் இதுலயும் சேம் அதே மாதிரி தான். கேஷ்க்கு பண்ணீங்கன்னா மேல வந்து கேஷ் கொடுத்துக்கலாம். இப்ப நான் கிரெடிட்க்கு பண்றதுன்னு எடுத்துக்கலாம். சோ நான் கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கிறேன். இங்க அவங்களோட இன்வாய்ஸ் எல்லாம் கேட்கும். ஒன்ஸ் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து ஒரு 20,000க்கு வந்து சேவ் பண்ணேன். ஓகேங்களா? 20,000க்கு சேல் பண்ணிருக்கேன். கீழே வந்து கிரெடிட் சேல்னு வரும். இங்க சேல்னு இருக்கிறங்காட்டி நான் சேல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி பர்ச்சேஸ்க்கு, பேமெண்ட்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம வந்து ஒரு ரெசிப்ட் வவுச்சர் போட்டுடலாங்களா? ரெசிப்ட் வவுச்சர்ல என்ன போட போறோம்னா, இப்ப நான் வந்து கிரெடிட்க்கு சேல் பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண மாதிரி நான் ஒரு என்ட்ரி வந்து போட போறேன். அதுதான் ரெசிப்ட் வவுச்சர்ல நம்ம போடுவோம். பாருங்க CR நம்ம கிட்ட என்ன நம்ம கிட்ட இருந்து என்ன போகுதோ அதுதான் CRல நம்ம கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து நமக்கு கேஷ் வரப்போகுது? கஸ்டமர் கிட்ட. நான் எவ்வளவுக்கு அவங்களுக்கு சேல் பண்ணிருந்தேன்? 20,000. பாருங்க நான் கஸ்டமரோட நேம் கொடுத்தோன்னே கீழே நமக்கு என்னென்ன வந்துருச்சு? 20,000 வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து ஒரு 15,000 வந்து நம்ம கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு அவங்க கொடுக்கணும்? 5,000. அதுவும் நமக்கு இங்கேயே காணும். ஓகேங்களா? டேலி தான் இருக்கிறதுலயே ஈஸியான லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்றதுக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நம்ம கிட்ட என்ன வந்துருது? கேஷா வந்துருது. அவ்வளவுதான். இது அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம எங்க போடுவோம்? F7ல வந்து போடுவோம். ஜேர்னல்ல நம்ம என்னென்ன போடுவோம்? ஃபர்னிச்சர் அது போடுவோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் போடுவோம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஜேர்னல்ல போடுவோம். இப்ப வந்து நான் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்னிச்சர் ஒரு லெட்ஜரை நான் கிரியேட் பண்ணவே இல்லை. அப்ப டக்குன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியே போய் மறுபடியும் ஒரு லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வரணுமான்னு கேட்டா இல்ல. இதுலயே மேல பாத்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கேயே இருக்கும். அப்ப அதுல கிரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா இங்க வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல கிரியேட் போய் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் லெட்ஜர்ஸ் எல்லாம் வராது. ஒன்லி சிங்கிள் லெட்ஜர் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சிங்கிள் லெட்ஜர் ஆப்ஷன்ல போய் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஃபர்னிச்சர் தான் வேணும். சோ நான் ஃபர்னிச்சர் டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்னிச்சர் வந்து என்ன குரூப்ல வரும்னு கேட்டீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அசெட் குரூப்ல வந்து வரும். போட்டுட்டு நான் சேவும் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இங்க நமக்கு ஃபர்னிச்சர்னு வந்துருச்சு. ஃபர்னிச்சர் எவ்வளவுக்கு வாங்கலாம்? நான் ஒரு 6,000 ரூபாய்க்கு வந்து ஃபர்னிச்சர் வாங்குறேன். என் CRல வந்து நான் கேஷ் கொடுத்துருவேன். ஆனா கேஷ்னு ஒரு ஆப்ஷன் இங்க காமிக்கவே இல்லை. அப்ப நீங்க கிரியேட்ல போய் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டேலி பிரைம்ல வந்து நமக்கு ஜேர்னல் போடும்போது கேஷ்ங்கிற ஆப்ஷன் வந்து இங்க வியூ ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஷோ மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு கீழேயே வந்து கேஷ் காமிக்கும். ஓகேங்களா? டேலி பிரைம்ல மட்டும் இந்த மிஸ்டேக் வந்து நமக்கு இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சிஸ்டம்லயுமே நமக்கு ஜேர்னல் என்ட்ரில கேஷ் வந்து காமிக்காது. அப்ப நீங்க ஷோ மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல கேஷ் வந்துடும். இப்ப பாருங்க நம்ம ஒரு லெட்ஜர் ஓனா வவுச்சர்க்குள்ள இருந்தே கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே என்ட்ரி போட்டுக்கலாம். நார்மல் ERP9 மாதிரியே தான். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் பண்ணுவீங்க இல்லைங்களா? சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அந்த மாதிரி ரிட்டர்ன்க்குலாம் இங்க தனியா வவுச்சர்ஸ் இருக்கு. அதை எங்க போய் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப பர்ச்சேஸ் வவுச்சர்னா பர்ச்சேஸ் பக்கத்துல ஒரு ஏரோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பர்ச்சேஸ் இருக்கு, தென் ஆர்டர் இருக்கு, ரெசிப்ட் நோட் இருக்கு. ஆனா அது எதுல இருக்கு பாருங்க? நமக்கு ஹைட்ல இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம எனபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து ஆல்டர்க்குள்ள போயிட்டு வவுச்சர் டைப் குள்ள போயிட்டு எனபிள் பண்ணணும். அது வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இன்னைக்கு வீடியோல நம்ம டபுள் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிற டாபிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறமா டெபிட் நோட், கிரெடிட் நோட், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஜேர்னல், இந்த மாதிரி வவுச்சர்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குதான் நீங்க F10 வந்து யூஸ் பண்ணுவீங்க, அதர் வவுச்சர். இங்க இருக்கிற வவுச்சர்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது வவுச்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதர் வவுச்சர் வந்து போய்க்கலாம். பாருங்க, இதுல நமக்கு கிரெடிட் நோட் இருக்கு, Alt plus F6 வந்து ஷார்ட்கட் கீ. டெபிட் நோட் இருக்கு, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது நாம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஸ்டாக் ஜேர்னல். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஓனா மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸ்டாக் ஜேர்னல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Alt plus F7 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? டெபிட் நோட், கிரெடிட் நோட்க்கு ஷார்ட்கட் கீ வந்து சேஞ்ச் ஆகுது. ERP9ல வேற ஷார்ட்கட் கீ இருக்கு, இதுல வேற ஷார்ட்கட் கீ இருக்கு. இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம டபுள் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பாத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சிங்கிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டு சிங்கிள் என்ட்ரி எப்படி போடணுங்கிற பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.